சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு தாய் தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டின் உயிர் வடிவம் என்பதை நிலைநாட்டி வருகிற நம்முடைய அவனியாபுரம் மண்ணில் வீரகுல அமரன் இயக்கம் நடத்துகிற தமிழ் கூத்தன் ஐயா அவர்களினுடைய நினைவேந்தல் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற கீரா நிகழ்ச்சியில் எனக்கு முன்பு நல்ல கருத்துக்களை தாய் தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் தலைநிமிருக்கு அவசியமான கருத்துக்களை பதிவு செய்து அமர்ந்திருக்கிற வெற்றி குமரன், ஹுமாயூன், என் ஆருயிர் ஐயா, என்னை அரசியலுக்கு அழைத்து வந்த மிக மூத்த தனித்தமிழர் சேனையினுடைய நிறுவன தலைவர் ஐயா நகைமோனாருடைய அன்பு சகோதரர் அரப்பா ஐயா, பல்வேறு நிலைகளிலே எங்களோடு நீண்ட காலம் பயணித்த புதுமலர் என் ஆருயிர் சகோதரர் பிரபாகரன், நம்முடைய வீரகுல அமரன் இயக்கத்தினுடைய பல்வேறு நிர்வாகிகள் பெருமக்கள், நாம் தமிழர் இயக்கத்தினுடைய மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை நிர்வாகிகள் பெருமக்கள், பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே தாய் தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மைக்காக பல்வேறு அரசியல் தளங்களிலே இயங்கி இறுதியிலே எப்படி நம்முடைய தமிழ் கூத்தனார் தமிழ் தேசிய கருத்தியலுக்கு வந்தாரோ அதை போல என் ஆருயிர் சகோதரர், நாம் தமிழர்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆருயிர் சகோதரர் செந்தமிழன் சீமான் இந்த நிகழ்ச்சி இயக்கத்தை தலைமையேற்று நடத்த வருகின்ற பொழுது தமிழ் நிலமெல்லாம் பரவி கிடந்த தமிழ் தேசிய உணர்வை பல்வேறு குழுக்களாக சமூக நிலைகளிலே பிரிந்து அந்த தமிழ் தேசிய கருத்து வலிமை பெற முயன்று அது ஒரு வடிவம் பெற முடியாத நெருக்கடி நீடித்த பொழுது நாம் தமிழர் கட்சியும் ஆருயிர் சகோதரர் செந்தமிழன் சீமானும் அதை முழு வடிவம்படுத்தி இன்று உலகம் முழுக்க தாய் தமிழ் சமூகத்தினுடைய தன்மானம், சுயமரியாதை, கௌரவம் தலைநிமிர நாளெல்லாம் உழைத்து வருகிற சகோதரர் செந்தமிழன் சீமான் இந்த நிகழ்ச்சியில பல்வேறு பகுதியிலே இருந்து வந்திருக்கிற பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், மாணவர்கள், குழந்தை செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் ஆருயிர் ஐயா தமிழ் கூத்தனாருக்கு என் வீர வணக்கத்தை முதற்கண் பரிசாக்கி, உலக மானுட சமூகத்திலேயே இந்த தமிழ் சமூகம் கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு இணையாக தோன்றிய ஒரு சமூகம், தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு இந்த அன்னை மண்ணில் நாம் அந்நிய அரசியல் ஆதிக்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற நிலை மாற ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் நம்மை தொடர்ந்து எங்கிருந்தோ வந்தார்கள், நம்மை ஆண்டு நம்மை தொடர்ந்து அடக்கி அடிமைகளாகவே வைத்துக் கொண்டு நம்மையெல்லாம் சாதிகளாகவும் மதங்களாகவும் வர்க்க நிலையிலேயும் பிரித்து பகுத்து கால்நடைகளைப் போல நம்மை அடக்கி ஆளுகிற நிலையை மாற்ற நாம் ஓரடியில் திரள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை இந்த நவீன தமிழ் சமூகம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அவனியாபுரம் மண்ணில இவ்வளவு எழுச்சியோடு நம்முடைய வீரகுல அமரன் இயக்கம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. அரசியல் புரிதலை நாங்கள் உள்வாங்கிய காலத்திலிருந்து இந்த கருத்தியலோடு நாங்கள் பயணித்தாலும் அதை வடிவம் பெற செய்வதிலே பல்வேறு நெருக்கடிகள் இருந்தது. அத்தனை நெருக்கடிகளிலும் தகர்த்தெறிந்துவிட்டு தூய தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மையை வாக்கு வங்கிகளாகவும் வடிவம் பெற செய்த மகத்தான ஒரு புதிய அரசியலை தாய் தமிழ் மண்ணுக்கு அறிமுகப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி. அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரின் ஆருயிர் சகோதரர் செந்தமிழன் சீமான் 30 லட்சம் வாக்குகள் இப்பொழுது தமிழ் சமூகம் விழித்துக் கொண்டு ஆதரிக்கிறது, அங்கீகரிக்கிறது. நாங்கள் தனித்தமிழர் சேனை ஐயா நகைவுகள் உலகம் முழுக்க பல கருத்துக்களை, பல கூட்டங்களை நாங்களும் அரப்பாய்யாவெல்லாம் நடத்தினோம். எங்க சகோதரர் புதுமலை பிரபாகரன் சொன்ன மாதிரி தெருவெல்லாம் நடத்தினோம், ஊரூரா போய் அரங்குகள் எல்லாம் நடத்தினோம், பல்வேறு சமூக இயக்கங்களை எல்லாம் கொண்டுட்டு வந்து தலைவர்கள் எல்லாம் வைத்து பேசி பார்த்தோம்.
ஆனால் அதை ஒழுங்குபடுத்த முடியல. யாராலும் ஒழுங்குபடுத்தி ஒற்றுமைப்படுத்த முடியாத காரியத்தை நாம் தமிழர் செய்து முடித்திருக்கிறது. அதற்காக தலைவனுக்கும் தம்பிமார்களுக்கும் மிகுந்த நன்றி, மகிழ்ச்சி. நாங்கள் இணைந்து பல்வேறு பகுத்தறிவு தளத்திலே, இன உணர்வு தளத்திலே இணங்கி வலிமையாக பயணித்தாலும் ஈழத்திலே தாய் தமிழ் சமூகம் கொத்து கொத்தாய் செத்து மடிந்து வரலாற்றில் வேறு எந்த இனமும் போராடாத அளவிற்கு தலைவனும் தலைவனின் குடும்பமும் ஒரு இனமே கடைசி மூச்சிருக்கிற வரை, ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரை தன் அரசியல் விடுதலைக்காக ஈழத்திலே கொத்து கொத்தாய் என் தாய் தமிழ் உறவுகள் செத்து மடிந்த பொழுது 8 கோடி தமிழர்களும் தமிழ்நாட்டில் வாய்மூடி மௌனியாக இருந்ததற்கு எது காரணம் என்றால், நம்மை மேய்த்தவன் தமிழர்கள் இல்லை, நம்மை ஆண்டவன் தமிழர்கள் இல்லை, நம்மை ஆண்ட அவர்களுக்கு ஆள அனுமதித்தது தமிழர்கள் அல்லாதவர்களை. நடிகர்களை நாடாள வைத்துவிட்டு பல்வேறு இறக்குமதி செய்யப்பட்ட அந்நியர்களை இங்கு நாடாள அனுமதித்துவிட்டு அடிமை சமூகமாக 1000 ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து அடிமைகளாக இருந்ததனால் அடிமை ரத்தத்திற்குள்ளே, அதாவது புழுக்களின் உடம்பிலே புலிகளின் ரத்தத்தை பாய்ச்ச தொடர்ந்து நாம் முயன்று தோற்று போயே வந்திருக்கிறோம். இனி தோல்வி என்பது நம்முடைய அகராதியில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வீரகுல அமரர் இயக்கம் நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஆர்வீர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் தலைமையில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் நம்பிக்கையோடு நம்மளே பல்வேறு சாதிகளாக மதங்களாக பிரிந்திருந்தாலும் களத்திலே இன்று நாம் ஒற்றுமைப்பட்டு இப்பொழுது நம்முடைய அருமை தம்பி மிகச் சிறப்பான கவிதைகளை வாசித்து புழுக்களின் உடம்பிலே புலிகளின் ரத்தத்தை பாய்ச்சவல்ல நல்ல கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த கருத்தை இந்த அரங்கம் நிறைந்திருக்கிற, மைதானம் நிறைந்திருக்கிற ஆர்வீரம் தாய் தமிழ் உறவுகள் எல்லா கருத்து வேறுபாடுகளையும் இப்ப நம்ம மறந்துட்டோம். இப்ப இங்க சாதி கொடி இல்ல, மத கொடி இல்ல, நம்முடைய ஹுமாயூன் வந்திருக்காரு, சமதன் வந்திருக்காங்க. சர்வதேச சமூகம் மார்க்கமா இருந்தாலும் பல்வேறு சமூகங்களை சேர்ந்த நமக்குள்ளே ஆண்ட பரம்பரை என்று தங்களுக்குள் தமிழர்கள் தங்களுக்குள்ளேயே மோதி ரத்தத்தை சுவைத்துக் கொண்டு நாம் தொடர்ந்து பிரிந்து கிடந்ததனால் நம்மை சிலர் வந்தேறிகள் நம்மை ஆண்டார்கள். நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம். இன்னும் நாம் வறிய நிலையிலே இருக்கிறோம். அரங்கம் நிறைந்திருக்கிறது. தாய் தமிழ் சமூகத்தினுடைய உறவுக்கான கூட்டம். தமிழர்களுக்காகவும் பாட்டாளிகளுக்காகவும் தமிழ் கூத்தனார் நம்முடைய அப்பா போராடினார். இங்க யாரும் நம்ம பெரிய முயற்சி வாழ்ந்தார்கள், நம்ம இங்க யாரும் இல்ல, பெரிய ஆலை முதலாளிகள் இல்ல. இந்த கூட்டத்தினுடைய ஐயா ஆலை தொழிலாளி. ஐயா வேலை பார்த்த மதுரா கோட்ஸ் அந்த கம்பெனியோட தமிழர் நிலத்தில் இருந்துச்சு. ஆனா தமிழர்கள் அல்ல. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு முதலாளியா இருந்தவனும் தமிழர் இல்ல, நம்மை ஆண்டவர்களும் பெருந்தலைவருக்கு பிறகு பெருந்தலைவருக்கு பிறகு தமிழர்கள் இல்ல. தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள ஒரு புதிய அரசியலை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். எதிரிகள் இப்பொழுது பலகீனப்பட்டு வருகிறார்கள், நாம் பலனடைந்து வருகிறோம் என்பதை இந்த மதுரை மாநகரம் நமக்கு காட்டியிருக்கிறது. ஐயா அவர்களுடைய அந்த கனவு, நாம் தமிழர்களுடைய கலை பண்பாட்டு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து மறைந்த ஐயா தமிழ் கூத்தனார் அவர்கள் ஏழை எளிய உழைக்கும் மக்களுக்கு, சாதி மதங்களை கடந்தவர்களுக்கு இலக்கிய அறிவை ஊட்டி, எழுத்தறிவை ஊட்டி, படைப்புகளை அறிமுகப்படுத்தி பொதுத்தளத்திலே அவர் தந்த பயிற்சியிலேதான் மதுரை மாநகரத்திலே எண்ணற்றவர்கள் சட்டமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே, பொது வாழ்க்கையில் அரசியல் தலைவர்களாக வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பயிற்சியை தந்துவிட்டு எந்த பலனையும் அடையாமல் ஐயா நம்முடைய அரப்பாயா சொன்னதை போல நாம் தமிழர்களை நாடாளவே வாய்ப்பிருந்து நாடாளுகிற சூழல் நெருங்கி வருகிற நேரத்திலே நாடாண்டாலும் நாங்கள் மேடை அமைத்து தருவோம், நாங்கள் நாற்றங்காலாக இருப்போம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த தமிழ் சமூகத்தினுடைய மீட்சிக்காக களத்திலே நின்று நாங்கள் உங்களுக்காக உதவி செய்வோம் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த கருத்தை தான் நம்முடைய தமிழ் கூத்தனார் தன் வாழ்நாளெல்லாம் உயிரிழக்கிறவரை அதையே கடமையாக உயிர் மூச்சாக செய்து முடித்தார். பெரிய தொழிலதிபர்கள் இல்ல, பெரிய நடிகர்கள் இல்ல, நடிகைகள் இல்ல,
தமிழர்கள் கருப்பாக இருப்பதனால் நாம் பிரகாசிக்க முடியவில்லை. இப்ப ஏன் தனியரசோ செந்தமிழ் சீமானோ பெரிய நடிகரா வர முடியாதுன்னா, நிறம் தமிழர்களுடைய நிறம், அது என்னது? கருப்பு. நாம வெள்ளையா இருக்க முடியாது. தமிழச்சி ஏன் நடிகரா யாரும் வர முடியல? ஏன்னா கருப்பா இருந்தாலே நாமே பார்ப்பதில்லை. வடநாட்டில் இருந்து வெள்ளையர்கள் வந்தால் ஒரு படத்திற்கு பல கோடி ரூபாய் பணம் வாங்கினால் ஒரு நாளில் கட் அவுட் வைத்து பாலாபிஷேகம் செய்து அந்த தலைவி, அந்த நடிகனை அவனுக்கு கோடி கோடியாய் கொட்டி கொடுத்து விட்டு எங்களை ஆளவா என்றும் அவர்களுடைய படிக்கட்டிலே கிடக்கிற அறியாமை மிகுந்து கிடக்கிற நம்முடைய தமிழ் சமூகம். ஆகவேதான் திரைப்படத்தில் கூட இந்த கருத்தில் இருக்கிறவங்க நம்ம நடிகர்கள் கூட பெரிய அளவில் வர முடியல. 50 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் அஜித் வாங்குறாருன்னா, அஜித் இந்த மண்ணை சாராதவர், அஜித் தம்பி இந்த மண்ணை சாராதவர், கலப்பணத்தை சார்ந்தவர். மேற்கு வங்காளத்துக்கும் கேரளாவுக்கும் இடையிலே இருந்த ஒரு கலப்பணத்தை சார்ந்தவருக்கு இங்கு பாலாபிஷேகம் பட்டாபிஷேகம் செய்து பாலை ஊற்றிவிட்டு கீழே விழுந்து மடித்து சாகிறான் தமிழன். இதைவிட கொடுமை உலகத்தில் எந்த மனிதனாவது நடிகனுக்கு பாலாபிஷேகம் செய்து தன்னுடைய குழந்தைக்கு அருந்துவதற்கு பால் இல்லை என்றாலும் கூட நடிகனுக்கு கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுகிற அளவுக்கு அறியாமையினுடைய விளிம்பிலே இருந்து அரசியல் மூட கருத்திலே உச்சியில் இருக்கிற இந்த தமிழ் சமூகத்தை மீட்க என் ஆர்வியல் மதுரைவாழ் உறவுகளே, இனியாவது நாம் இதை புரிந்து கொண்டு எல்லா அரசியல் கட்சிகளில் இருந்தும் சாதி மத இயக்கங்களில் இருந்து விலகி நாம் தமிழராய் உலகம் முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இணைந்து தலை நிமிர்ந்து அரசியலை நாம் பகிர்ந்து கொண்டு ஆயிரம் ஆண்டுகளாக முடங்கி கிடந்த நம்முடைய அரசியல் அதிகாரத்தை என் ஆர்வீர் உறவுகள் முதல் கட்டமாக தமிழ் தேசிய நிலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய உரிமையை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது, பிறகு படிப்படியாக வடக்கு நோக்கி நம்முடைய தஞ்சை பெருவளத்தான் ராஜராஜ சோழனை போல இமயம் வரை நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்தி அங்கேயும் நாம் நம்முடைய புலிக்கொடியை பறக்க செய்வோம். மாண்டு போன நம்முடைய தமிழ் மன்னர்களுக்கு அரண்மனைகள் கிடையாது. நம்முடைய மன்னர்கள் தமிழ் மன்னர்கள் இருக்காங்கல்ல, அவ்வளவு பெரிய தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாரே, அரண்மனை யாருக்காவது இருக்கா? தெரியாது. அவருடைய பரம்பரை இருக்கிறதா? பங்காளிகள் இருக்கிறாரா? மாமன் மைத்துனரே யாருக்கு தெரியாது. எங்கிருந்தோ வந்தவர்கள் அவனுடைய அரசியல் ஆளுமையை பறித்துக் கொண்டு மூட கருத்துக்களை நுழைத்து ஒரு இறைவன் என்று கல்லையால் செய்திக்கு ஒரு பெரிய கோயிலை கட்டிவிட்டு அரண்மனையை உருவாக்கியவன் நாடாண்ட இனத்தை நடுத்தெருவிலே நிறுத்திவிட்டு அரண்மனைகள் எல்லாம் தவிடுபடியாக்கிவிட்டு எங்கிருந்தோ வடநாட்டில் இருந்து வந்த சில கற்களை வைத்துக் கொண்டு இதுதான் உன்னை காப்பாற்றும் என்று நம்மை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த புதைகுடியிலே தள்ளிய சண்டாளர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? கைபோர் போலன் கடவாயிலிருந்து எங்கிருந்தோ வந்த வெள்ளையர்களை நம்பி நம்முடைய தமிழ் சமூகம் ஏமாந்தது. மொழியால் நம்முடைய மொழியை சிதைத்தார்கள், பண்பாட்டை சிதைத்தார்கள், அரசியல் கருத்துரிமையை சிதைத்தார்கள், வீரத்தை சிதைத்தார்கள். திரை அரங்குகளிலேயும் மதுபான கூடங்களிலேயும் தமிழர்களை ஊழ வைத்தார்கள். சாதி சகதியிலே நம்மை ஊழ வைத்தார்கள். ஆண்ட பரம்பரை என்று தெருவுக்கு தெருவு ஒளிபெருக்கிகளை கட்டிக்கொண்டு ஆண்டுக்கு 4 முறை கலவரம் நடந்தது. தமிழ் சமூகம் எப்படி வீழ்ச்சி பெறும்? இந்த இழிநிலையை தகர்த்தெறிவதற்கு ஒரு புதிய ஒரு அரசியல் சுடரொளியாய் நாம் தமிழர் இயங்குகிறது. நாம் தமிழரினுடைய இந்த அரசியல் நோக்கம் முழுக்க முழுக்க தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் நிலத்திற்கு உரிய பாதுகாப்பை, உரிய வலிமையை 1000 ஆண்டு கால இந்த தாழ்வை போக்குவதற்கு நாம் தமிழர் பாடுபடுகிறது. நம்முடைய வீர அமரன் மூலம் நம்முடைய முருகனை போன்றவர்கள் எல்லாம், இங்கு வந்திருக்கிற தலைவர் பெருமக்கள் எல்லாம், நாம் பெரிய கோடீஸ்வரர்களாக இல்லாமல் இருக்கலாம், பெரிய திரைப்பட நடிகர்களாக இல்லாமல் இருக்கலாம், பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் தமிழ் மண்ணினுடைய தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் தமிழ் நிலத்தையும் உயிருக்கு உயிராக நேசிக்கிற என் ஆர்வீர் உறவுகள் லட்சக்கணக்கிலே இந்த படையிலே அணிதிரண்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழ் நிலத்தை மீட்க, பண்பாட்டு ஊடுருவலை தடுக்க, நம்முடைய மொழி அழிவை சிதைக்கிற எதிரிகளை தகர்த்தெறிய, அது மதத்தின் பெயரால் பாசிச சக்தியில் வந்தாலும், இனத்தின் பெயரால் பாசிச சக்தியில் வந்தாலும், இங்கிருக்கிற இன்னவர பிறமொழி பேசுகிற சாதியினர்கள் கூட சில பேர் நாங்களும் இங்கு ஆண்டவர்கள், இந்த மண்ணுக்கும் உரிமை உண்டு என்றெல்லாம்
இங்கு சில குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பார்கள். எல்லா நிலைகளிலும் அதை தகர்த்தெறிந்துவிட்டு உலகம் முழுக்க இருக்கிற 10 கோடி தாய் தமிழ் சமூகமும் ஓரணியில் திரண்டு ஈழத்தில் மீண்டும் ஒரு நாட்டின் தனி நாட்டினுடைய கொடியை பறக்க செய்ய அறவழியில் நாம் தொடர்ந்து போராடி காய்த்தமிழ் நிலத்திலும் இந்திய மண்ணிலும் மொத்த அரசாட்சியையும் நாம் கைப்பற்றுவதற்கு நாம் தமிழரின் அரசியல் கடமையோடு களத்தோடு வீரகுல அமரன் இயக்கத்தின் இந்த முன்னெடுப்பு அதே போன்று நம்முடைய தமிழ் கூத்தனாருடைய கனவையும் நாம் நனவாக்க என் ஆருயிர் மதுரை மாநகரத்து தாய் தமிழ் சமூக உறவுகளே ஊரணியில் எல்லா கருத்து வேறுபாடுகளையும் தகர்த்தெறிந்துவிட்டு நமக்குள் இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை தகர்த்தெறிந்துவிட்டு அரசியல் மூட கருத்துக்களை தகர்த்தெறிந்துவிட்டு அறிவு கருத்தை பற்றி தமிழ்தான் நம்முடைய உயிர், தமிழுக்கு 3 எழுத்து, அதை உயிருக்கு இணையாக வைப்பதுதான் உயிர் 3 எழுத்து. தமிழ்தான் நம்முடைய உயிர், அதுதான் நம்மை வாழ வைக்கும், நம்மை வளர வைக்கும் என்பதை உணர்ந்து என் உறவுகள் தமிழால் ஒன்றுபட்டு நாம் தமிழராய் தாய் தமிழ் சமூகத்தை தலைநிமிர செய்ய களத்தில் நாம் இணைந்து பணியாற்றுவோம். வாரி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மீண்டும் நம்முடைய அப்பா தமிழ் கூத்தனாருக்கு வீர வணக்கத்தை, என்னுடைய புகழ் வணக்கத்தை பரிசாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக தமிழக அரசியலின் திருப்புமுனை ஈரோடு கிழக்கு அங்க இருக்கு, தமிழ்நாட்டு விடியலுக்கான கிழக்கு இங்க இருக்கு. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமது தமிழர் தேசிய இனத்தின் வருங்கால தமிழக முதல்வராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார். என் மண் மீதும் என் மீதும் பேரன்பு கொண்டு நேசித்த பெருமகன் எங்கள் ஐயா தமிழ்க்கூத்தன் அவர்களுடைய நினைவை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டிய ஒரு பணியை நாருயிர் இளவல் முருகன் அவர்கள் வீரகுல அமரன் இயக்கத்தின் சார்பாக இதை செய்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தம்பிக்கு நான் அன்பாக கட்டளையிடுவேன், நீ அமரன் என்கிற அந்த பெயரை தூக்கிவிட்டு வீரகுல சமரன் இயக்கம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். சமரன் என்றால் போர் வீரன் என்று பொருள். நாம் போர் வீரர்கள். அதனால் இன்றிலிருந்து வீரகுல சமரன் இயக்கம் என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்விலே பங்கேற்று இந்த ஐயாவினுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட பெருந்தகை எங்களினுடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தமிழர் எங்கள் ஐயா ஹரப்பா அவர்களுக்கும், கொங்கு இளைஞர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் எங்களின் ஆருயிர் சகோதரர் எங்கள் அன்பு உறவு கனியரசு அவர்களுக்கும், மறவர் சேனையினுடைய தளபதி என் அன்பு தம்பி புதுமலர் பிரபாகரன் அவர்களுக்கும், இஸ்லாமிய சேவா சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் என் தம்பி சால் ஹமீத் அவர்களுக்கும், இங்கே
கவிதை பாடி சென்ற என் அன்பு தம்பிகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம். என்னுடைய தம்பி வெற்றிக்குமரன் அவர்கள் பதிவு செய்தது போல, நாங்கள் அரசியல் இயக்கம் காணுவோம், அது மாபெரும் ஒரு அரசியல் கட்சியாக மாற்றுவோம் என்றெல்லாம் நாங்கள் கனவிலும் நினைக்கல. நான் பயணிக்காத, நான் போகாத கட்சியே இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிடர் இயக்கம், பெரியார் இயக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை, எல்லா கட்சியும் ஒரு காலகட்டத்தில் 2008ஆம் ஆண்டு வாழ்த்துக்கள் என்று ஒரு படம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தம்பிக்கு அப்புறம், தம்பி படத்துக்கு அப்புறம், தம்பி படம் எடுக்கும்போதே தலைவர் இருந்து எனக்கு அழைப்பு. 2004ஆம் ஆண்டு அமைதி பேச்சுவார்த்தை அந்த காலகட்டம். அப்ப இந்த படத்தை முடிக்காம நம்ம எப்படி போறதுன்ட்டு போகல. அப்புறம் வாழ்த்துக்கள் படம் எடுக்கிற போது அடிக்கடி அழைப்பு, ரொம்ப நெருக்கடி, பயணிச்சே ஆகணுங்கிற சூழல் வரும்போது நான் இலங்கைக்கு இல்ல தமிழ் ஈழத்திற்கு, நம்ம நாட்டுக்கு போறேன். போய் தலைவரை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு என்னுடைய பாதை, பயணம், என்னுடைய சிந்தனை எல்லாமே வேற ஆயிட்டது, மாறிட்டது. அந்த காலகட்டத்தில் நம் கண்ணு முன்னாடி நம்ம இனம் கொல்லப்பட்டு ஒழிக்கப்பட்ட போது இந்த இனச்சாவை என்னால சகித்துக்கிற முடியல. தம்பி சொன்னால 5 முறை தொடர்ச்சியாக போராடி ஓராண்டுக்கு மேலாக நான் சிறைப்படுத்தப்பட்டுட்டேன். ஒரு தீராத வன்மமும் வெறியும் எனக்குள்ள ஏறிட்டது. என்ன தூய தமிழ் ரத்தம் உடம்புல ஓடுது இல்லையா, அது வெறி ஏத்திட்டு இவங்க எல்லாம் ஒழிச்சுட்டு தாண்டா நம்ம ஓயணும் அப்படின்னு எனக்கு வந்துச்சு. அப்ப இயக்கமாகிடணும், ஒரு மாபெரும் அரசியல் ஆற்றலா மாறணும் அப்படிங்கிற வெறி வந்துட்டது. அந்த சூழல்ல நாங்க ஒரு இயக்கத்தை தொடங்கணும். இதே மாதிரியே பல இயக்கங்கள்ல பயணிச்சு இந்த பெருந்தகை நம்பி ஏமாந்து கடைசியா இறுதியா இருக்கிறது ஒரு வாய்ப்பு தான்டா. நாங்க திராவிடர் நினைச்சோம், இந்தியன் நினைச்சோம், எதுவுமே கிடையாதுடா. நாங்க தமிழன்ற உணர்வுக்கு வர ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ஏன்டா நம்மளை அடிக்கிறான், நம்ம இந்தியங்கிறான் அடிக்கிறான், திராவிடங்கிறான் அடிக்கிறான். அப்பதான் அந்த வலியின் உணர்வு தான், மொழிதான் நாங்கள் தமிழர்கள் என்று எங்களை முழங்க வைத்தது. அந்த நேரத்தில் ஒரு எளிய மகன், நான் எப்படி உட்கார்ந்துருக்க மகன், ரொம்ப சின்ன பையன், நான் எளிய மகன், எனக்கு ஒரு பின்புலம் இல்லை. இன்னைக்கு நான் 3வது பெரிய கட்சி அப்படிங்கிறாங்க, இவ்வளவு பெரிய கூட்டம் எனக்கு கூடுதுங்கிறாங்க. அதெல்லாம் வரும்னு அவருக்கு தெரியாது, அதெல்லாம் வரும்னு அவருக்கு தெரியாது. ஆனால் என் பக்கத்துல வந்து ஒரு பேரறிஞன் இருந்தான், அவன் தான் தமிழ் கூட்டம். என்னை உசுப்புவாரு, சோந்துறாதீங்க, தைரியமா இருங்க, உங்க அண்ணனை நினைச்சுக்கிறங்க பாரு. எங்க அண்ணன் யாருன்னா, உங்க அண்ணனை நினைச்சுக்கிறங்க, உங்க அண்ணனை நினைச்சுக்கிறங்க, அவரை நினைச்சுக்கிட்டு முன்னேறி போங்க அப்படிம்பாரு. நான் முன்னேறி போயிட்டு இருக்கேன், அவர் இப்ப என் கூட இல்ல. அது ஒண்ணுதான் எனக்கு வருத்தம். நான் வென்றுவேன், ஆனா அவர் என் கூட இல்ல. அது எனக்கு இழப்பு தான், அது எனக்கு பெரிய இழப்பு தான். இந்த நிகழ்வை எங்க ஐயாவுக்கு வணக்கத்தை செலுத்த எதுக்குன்னு எனக்கு நேரம் இல்லை. ஆனா எங்க ஐயா பேரை சொல்லி என் தம்பி நீ வா கூட்டத்துக்குன்னு கூப்பிட்டான். என்னால மறுக்க முடியாது. ஏன்னா எங்க ஐயா மேல எனக்கு பேரன்பு, அவர் மேல, அவருக்கு என் மேல பேரன்பு. அந்த பெருந்தகை இங்க எல்லாம் பேசினாங்க, நிறைய பேரை உருவாக்கினாங்க. திருப்பரங்குன்றம்னாவே எங்க ஐயா தான். பல இரவுகள் அவர் ஒரு வீட்டுக்குள்ள நாங்க உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசுவோம். நிறைய கருத்துக்களை என்னோட பரிமாறுவாங்க.
அதெல்லாம் எனக்கு ஒரு படிப்புனே, எனக்கு ஒரு பாடம். எங்க பரம்பரைக்கு ஒரு பெருமை இருக்கு. நாங்க ஒரு வீர பரம்பரை. ஆனால் எங்க பரம்பரை வீழ்ந்ததற்கு எதிரிகள் என்றைக்குமே காரணம் இல்ல, துரோகங்கள் தான். என் பாட்டன் பூலித்தேவனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மண் சுவர்ல கட்டின கோட்டைங்க, பீரங்கி குண்டுகள் தொலைக்க முடியல. வெள்ளக்காரன் ஏதோ பூலித்தவனாமா, நெற்கட்டு சேவலாமா, அவனை ஒருவே பாப்பவனு வருவான் படையை கிளப்பிக்கிட்டு. எந்த இடத்தில் வெள்ளையர்கள் படை கிளம்பியதோ அந்த இடம் வரை வெறும் வாளையும் வேளையும் வைத்து அடித்து விரட்டிய மான மரவன் என்னுடைய பாட்டன் பூலித்தேவன். தொலைச்சிருண்டான்ட்டாரு. என்னுடைய இன்னொரு பாட்டன் தீரன் சின்னமலை. மற்றவர்களை நாங்கள் மன்னர்கள் என்று அழைக்கிறோம், எங்க பாட்டன் தீரன் சின்னமலையை புரட்சியாளன் என்று அழைக்கிறோம். அது காரணம் இருக்கு. பிரபாகரனை புரட்சியாளன் என்று அழைக்கிறோம். ஒரே ரத்தம் அதே வீரம் என்று போடுறோம். அது காரணம் எல்லாம் இருக்கு. இளைய பிள்ளைகள் நீங்க கத்துக்கணும்ல, அப்புறம் எங்களுக்கு பின்னாடி நீங்க கடத்தணும் நம்ம தலைமுறைக்கு. எங்க பாட்டி வேலுநாச்சியார், எங்க பாட்டன் மருதுவண்டி, எங்க பாட்டன் பூலித்தேவன், எங்க பாட்டன் அழகுமுத்துக்கெல்லாம் மண்ணு வாடா படைக்குன்னா வரணும், அரசர் உத்தரவு. தீரன் சின்னமலை கூட்டி எவங்க வருவான்? அவன் விவசாயி மகங்க, 9வது மகன், சாதாரண மகன். நான் கூப்பிட்டு வர்றாங்கல்ல என் உடன் பிறந்தார்கள், அது மாதிரி வந்தான். நான் கருணாநிதி மகன் இல்லையே, நான் ராஜீவ்காந்தி மகன் இல்லையே. எங்க அப்பா யாருன்னு உங்க யாருக்கும் தெரியாத. நான் ஒரு எளிய மகன். நான் கூப்பிட்டு என் மக்கள் வருவது போல அன்னைக்கு என் பாட்டன் தீரன் சின்னமலை கூப்பிட்டு மக்கள் வந்தான்னா அவன் எவ்வளவு பெரிய வீரனாகவும் புரட்சியாளனாகவும் இருந்திருக்கணும் பாரு. அவன் வா உட்கார்ந்து பேசணும்னு கூப்பிடல, வா சாபம் சண்டைக்குன்னு கூப்பிட்டான். அது சாக வந்திருக்கான் பாரு, நல்லா யோசிச்சுக்க. அதுல வரலாற்றுல மைசூர்ல ஹைதர் அலி, மைசூர்ல இருக்க அப்படி திப்பு சுல்தானும் அவங்க அப்பன் ஹைதர் அலி இங்க இருந்து கப்பம் வசூலிச்சுட்டு போறான். குறுக்க ஒருத்தர் மறிச்சு கப்பம் வாங்கி கப்பம் வசூலிச்சுட்டு போறத பறிக்கிறாரு. பறிச்சுக்கிட்டு வசூலிச்சுட்டு போறவன் எங்காலு, எங்கால்னா தமிழ. ஐயா மன்னர் கேட்டா நாங்க என்ன சொல்றது? சொல்றா சிவன் மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில சின்ன மலைன்னு சொல்றா. அங்க போய் ஹைதர் அலி கிட்ட சொல்லும் போது யாரு எத்தனை பேர் அப்படின்னா, ஒரே ஒருத்தங்க அப்படின்றது. ஒருத்தனா? என்ன வயசு இருக்கும்? 19 வயசு இருக்கும். 19 வயசுல ஒருத்தன் அடிச்சு பறிச்சு நிறுறான். நம்ம பார்த்தேன் ஒரு பெரிய வீரன். எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவது போல மரண கயிற்றுக்கு கழுத்தை நீட்டுகிறவன் எவனோ அவனே உண்மையான வீரன். அப்படி மரண தண்டை விதிச்சாச்சு நம்ம பாட்டனுக்கு. சின்னமலைக்கு கயிறை கொண்டு வரான், தூக்கு கயிறை. வெள்ளக்கார அதிகாரி இந்த கயிறை அப்படி பறிச்சுக்கிட்டு பட்டக்குன்னு கழுத்துல மாட்டிக்கிட்டு நெஞ்சில கைய வச்சு தள்ளி விட்டு போட அப்படின்ட்டு. அடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? என் எதிரி நீ, மரணத்தை கூட நீ எனக்கு பரிசா தரக்கூடாது. எப்படிப்பட்ட பரம்பரையில வந்தவன் நம்மன்னு பாத்துக்க. சும்மா பிக்காளி 500க்கும் 1000க்கும் ஓட்ட போட்டு நாட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு உடன் பிறந்த வீரத்தையும் மானத்தையும் அறத்தையும் தொலைச்சிட்ட. ஒரு தடவை கிள்ளி பாத்துக்க, உனக்கு தீரன் சின்னமல்ல என்ன சொல்லுவான் பேசுறாரு. எங்க பார்த்தா என்ன சொல்றாரு? ஏண்டா இவ்வளவு பெரிய நாட்டுல இந்த இனக்கூட்டத்தை ஆள்வதற்கு ஒருத்தருக்கு கூடவா தகுதி இல்லைன்னு கேட்கிறாரு.
அன்னைக்கு தீரன் கேட்டான், இன்னைக்கு அவன் பேரன் கேட்கிறேன். இந்த நிலத்தில் ஒருவன் கூடவா இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி இல்லை? சும்மா ஸ்டாலின் வரணும், அப்புறம் ஒரு மகன் உதயநிதி வரணும், அப்புறம் அவர் மகன் இன்பநிதி வரணும். கேவலம். பெச ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விற்கிது, குடிச்சிட்டு செத்துப்போ. கேவலம். அதுக்கப்புறம் எங்க அப்பத்த வேலுநாச்சியார் பாரு, உண்மையிலேயே உன் குலதெய்வம் எது தெரியுமில்ல? உண்மையிலேயே என் தாய் மேல, என் தலைவன் மேல, என் தமிழ் மேல ஆணையிட்டு சொல்றேன், உண்மையிலேயே உன் குலதெய்வம் நம்ம பாட்டி வேலுநாச்சியார் தான். மாதர் குலத்தின் திலகம், மங்கையர்கள் போற்றக்கூடிய பெண்மகள் உலக வரலாற்றில் உண்டென்றால் அது நம்ம அப்பத்தா வேலுநாச்சியார் தான். உனக்கு நல்லா கொஞ்சிட, இலக்கியவாதி, சிந்தனையாளன், புரட்சியாளன் எல்லாம் பெண்மகள் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதுவானோ, சிந்திப்பானோ, கற்பனை செய்வானோ, அப்படி வாழ்ந்து மறைந்த மகள் உலக வரலாற்றில் என்னுடைய பாட்டி வேலுநாச்சியார் என்பதில் எனக்கு பெருமையும் திமிரும் இருக்கு. புருஷன் செத்து போனா வெள்ளச்சலை கட்டிட்டு மூளையில உட்காந்து முக்காடை போட்டு மூக்க சிந்தனம்ப்பா. அந்த காலம் பெரியார்லாம் அன்னைக்கு இல்லப்பா. நீங்க பேசுறீங்கள புரட்சி, சீர்திருத்தம், அதுக்கு முன்னாடி என்னுடைய அப்பத்தா, என்னுடைய பாட்டி மான மரத்தி, எங்க பாட்டங்க 2 பேரும் தளபதி வேண்டாங்கிறாங்க. மீறி கை குழந்தை தூக்கிக்கிட்டு கோயில் வாசல் புருஷனை கொன்ன இடத்துக்கு முத்து வடினாத தவிர செத்த இடத்துக்கு போறா. மாறு இடத்துல கண்டுபிடிச்சிட்டான். எப்படி வேலுநாச்சியார் இங்க வருவானா வெள்ளக்காரங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல போயிட்டு அப்படியே வழிபடும் போது கணவன் அந்த இடத்துல உடல், அந்த உயிரற்ற உடல் மீது உறுதி இருக்கிறார். எப்படியேனும் இழந்த நிலத்தை நான் மீட்பேன் என்ற சபத்தை, சத்தியத்தை எடுத்துட்டு போறான். காட்டுக்குள்ள ஓடுறான், குதிரை இல்ல, காட்டுல ஒட்டி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கா. அவ வேறு உடையாள். வெள்ளக்காரன் வர்றான். வேலுநாச்சியார் போனாங்க. ஆமா போனாங்க. எந்த பக்கம் சொல்ல முடியாதுட்டான். அவளும் ஒரு மரத்துக்கு தானே, அவளும் தமிழச்சிய உடைவாள் எடுத்து 2ஆ வெட்டிட்டான். வெட்டி துண்டா விழுந்துட்டான். அதுல இருந்து எங்க அப்பத்தாவை காட்டி கொடுக்காத வெட்டு உடையா காலியாகி இன்னும் எங்க குலதெய்வமா இருக்கா. எங்க பாட்டிய காட்டி கொடுக்காதவளே கொல்லங்குடியில் எங்க குலதெய்வம் என்றால் எங்க பாட்டி எவ்வளவு பெரிய தெய்வம்னு நீ நினைச்சு பார்க்கணும். அவளுக்கு ஒரு அடையாளம் இல்ல. ஆனால் அவன் பேரன் வந்தான்னா அவளுக்கு மிகப்பெரிய கோயிலை கட்டி தமிழ்லே ஓதுவார்களை போட்டு தமிழ்லே குடமுழுக்கு செய்வேன். நீ பாப்பா, என் மண்ணுல நான் நடத்துறேன், சிவங்கல நடத்துறேன். இன்னைக்கு அரண்மனை வாசல மரப்பாச்சி பொம்மை தண்டி ஒரு சிலையை வச்சிருக்க. வந்தேன் போன நாய் நரிக்கெல்லாம் எவ்வளவு சிலை. ஒரே நாள் ராத்திரியில பல சிலைகள் குட்டி சாக்குல கட்டி தூக்கி கடவுளுக்குள்ள நான் போடல. பாட்டு என்ன நடக்க முடியாது. அன்னைக்கு வேற போராட்டம் நடக்கும். இங்க சிலை இருந்துச்சு காணா, இது சமாதி இருந்துச்சு காணா காணா. ஏன் காணா? அது வேணும் போயிட்டே அது நடந்துருச்சு. எங்க பாட்டிய பாரு, பாரு அவரு படிக்கணும், வரலாற படிக்கணும். ஒரு பெண்மகள் இவ்வளவு சாதிச்சிருக்க முடியுமா அப்படின்ட்டு. எல்லா மொழிகளும் தெரியும், சமஸ்கிருதம் வர தெரியும் நம்ம பாட்டிக்கு. குதிரை ஏற்றம், வால் வீச்சு, வேல் வீச்சு எல்லாம் தெரியும். இதுல இங்க பேசிய குறிப்பிட்டதுனால நான் சொல்றேன். ஹைதர் அலி, திப்பு சுல்தான் பத்தி. நம்ம அப்பத்தா நாட்டை விட்டு வெளியேறி கோபால் நாயக்கர் ரொம்ப உதவியா இருக்காங்க. அதை மறக்க கூடாது நம்ம வரலாற்றுல. ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதுறாங்க, 3 கடிதம், பதில் இல்லை. அப்ப 4 வீரர்கள் ஹைதர் அலியை பார்க்க அரண்மனைக்கு அவங்க அரண்மனைக்கு போயிட்டாங்க. அதுல போகும்போது 3 வீரர்கள் பேசி கொண்டிருக்கும் போது, ஏன் வேலுநாச்சியார் வரலையா அப்படின்னு ஹைதர் அலி கேட்கிறாரு.
ஒரு 3 அடி முன்னாடி வந்து தலைப்பாகையை கலட்டி முடிய விரிச்சு விட்டா நம்ம பாட்டி வேலுநாச்சியார். அவருடைய தாய்மொழி இருக்கிற உருது. அந்த தாய்மொழி உருதுல நம்ம பாட்டி பேசுறாங்க. கண் கலங்கிறாரு. என் தாய்மொழியை ஒரு தமிழ் மகள் இவ்வளவு அழகா பேசுறாளேன்னு அதுல இருந்து ஆற தழுவி மகளாவே ஏத்துக்கிறாரு. தன்னுடைய அரண்மனையில தங்க வச்சிருக்காரு நம்ம பாட்டிய. நம்ம பாட்டியுடைய குலதெய்வம் ராஜராஜேஸ்வரி. அவன் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியவன், இஸ்லாமிய. தன் அரண்மனைக்கு உள்ளே நம் பாட்டியின் குலதெய்வம் கோயில் ராஜராஜேஸ்வரி கோயிலை கட்டி இதில் வழிபடும் மகளே என்று சொன்னவன் ஹைதர் அலி. படை உதவி கேட்கிற 5000 வீரர்களை அனுப்புறாரு. அதுல பீரங்கி படை ஒண்ணு அனுப்புறாரு. அந்த பீரங்கி படைக்கு தன் 19 வயது மகன் திப்பு சுல்தானை தளபதியாக அனுப்பி நம் ராஜ மாதா வீர மாதா வேலுநாச்சியார் படையிலே நீ தளபதியாக இருந்து சண்டை செய் என் மகனே என்று அனுப்புறான். தெரிஞ்சுக்கணும், வரலாற நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு வீரம்னாவே மராட்டிய மன்னன் சிவாஜியை தான் காட்டுவான். இந்த RSS இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி. அவன் 8 நாள் சண்டை போட்டான் வீர சிவாஜின்னு. வீர அவன் பேர் சிவாஜி வீரன்னு சேர்த்துக்கிட்டாங்க. சவர்கர் எப்படி வீர சவர்கருங்கிறாங்களோ அவன் ஒரு கோல சூனக்குனவன். அதே மாதிரிதான் நான் கேட்கறதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. அங்கிட்டு போய் திட்டுவாங்க. ஒரு நாயை கல் எடுத்து 4 பேர் தழுப்பி குலைக்கல. அவனே வீரன்னா பகத்சிங்குக்கு பேர் என்னடா, சுபாஷ் சந்திர போஸுக்கு பேர் என்னடா பதில் இல்லை. பல முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெள்ளக்காரன் ஊக்கத்தொகை பென்ஷன் வாங்கினாள். இவனை வீர சவர்கர்னு வச்சா வீரன் ஆயிடுவானா? சிவாஜி வீர சிவாஜினா அவன் வீரன் ஆயிடுவானா? 8 நாள் சண்டை போட்டவன் சிவாஜி. 8 மாதங்கள் வெள்ளைய ராணுவத்தை எதிர்த்து சண்டை போட்டவன் என்னுடைய பாட்டன் மருது வண்டியில். எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோடவா. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. சரணடைந்து நாம் வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து படையை திரட்டி சண்டையிட்ட மாபெரும் வீரர்கள் என்னுடைய பாட்டன்கள். அந்த பெருமிதமும் திமிரும் எனக்கு இருக்கு, இன்னும் இருக்கு, இனிமேல் இருக்கும், எனக்கு பின்னாடி வர என் பிள்ளைகளுக்கு இருக்கும். பீத்த பயல்களா வந்து உட்கார்ந்துகிட்டு 2 years ஒன்லி நான் வந்து உனக்கு என்ன ஆட்டம் காட்டுறேன்னு பாரு. எனக்கு சென்னையில எங்க பாட்டைங்களுக்கு செல்ல கிடையாது. நான் வணக்கம் செலுத்தினா இங்க மதுரைக்கு இருக்கணும், இல்லைன்னா சிவகங்கை போகணும். உனக்கு தெரியுமா எங்க பாட்டன் சின்னவர் பண்ண பிள்ளை கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறைக்கு அரைக்கல் கொடுத்துறாரு. பெரியவருக்கு தெரியாது, தெரியாம செஞ்சிடாரு. வெள்ளைக்காரன் வந்து உன்னோட நட்பு பாராட்டு தான் விரும்புற மருதுருவர்களே, நீங்க ஊமத்துறை படுத்துருங்கன்ட்டு பெரியவர் சொல்றாரு செஞ்சிடலான்ட்டு. சின்னவர் சொல்றாரு நான் வாக்கு கொடுத்துட்டேன் அவனை காப்பாத்துறேன்ட்டு. அதுலதான் போரு சண்டை. நம்ம தோத்துடுறோம். தூக்கு கயிற்றுக்கு முன்னாடி நம்ம பாட்டேன், பெரிய பாட்டேன் 7 வயசு பையனை தூக்கு கயிற்றுல வச்சிருக்காங்க. ஐயோ 7 வயசு பையன். அவர் கேட்கிறாரு, நான் உனக்கு எதிராக போர் செஞ்சேன், இந்த பச்சை புள்ளை என்னடா பண்ண, அவனை ஏண்டா தூக்குல போடுறாங்க கேட்கிறது. படிக்கும் போது ஒரு வலியும் ஒரு வேதனையும் வரும்பாரு. அந்த வெள்ளக்காரன் இவர்களுக்கு இன்று நண்பர்கள். IPL கிரிக்கெட்ட பாரு, அவன் விளையாடுவான். ஆனா இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இதன் விடுதலைக்கு போராடியவன் பாகிஸ்தானில் பங்களாதேஷில் இருக்கான். நல்லா நீங்க வச்சுக்கணும். ஆனால் இந்த நிலத்தின் விடுதலைக்கு அறவே போராடாதவன் RSS BJP இருக்கான். மானமுள்ள நல்ல ஆத்தாளுக்கு அப்பொழுதும் பிறந்த ஒருத்தராக என்னோட தங்கச்சி வருகிறான். நான் பாக்குறேன் உண்மையா இல்லை, அதை மட்டும் சொல்லு.
அயோக்கிய பயலுக. நம்ம வெள்ளக்காரனை எதுக்க கூடாது, பேசுனது இவங்கதான். கொடுமை நிகழ்ந்துருச்சு, கொடுமை நிகழ்ந்துருச்சு, வரலாற்றுல பெருங்கொடுமை நிகழ்ந்துருச்சு. எங்க பாட்டி போரிட்டு இழந்த நிலத்தை தமிழர் இன வரலாற்றில் மீட்டு எடுத்த மகள் வேலுநாச்சியார் தான். அதுக்கு பிறகு ஆணையிறவை சிங்களம் பிடிச்சிட்டாங்க. திருப்பி மறுபடியும் போரிட்டு ஆணையிறவை மீட்ட மகன் என் தலைவன் பிரபாகரன் தான். அதனாலதான் என்ன சொல்றான், ஒரே ரத்தம் அதே வீரம்னு சொல்றது காரணம். வரலாற்று வேற யாருக்கும் இழந்த நிலத்தை மறுபடியும் போரிட்டு மீட்ட வரலாற்று பெருமை வேலுநாச்சியாருக்கும் அவன் பேரன் பிரபாகரனுக்கும் தான் உண்டு. அதே மாதிரி எளிய மகன் தீரன் சின்னமலை ஒரு புரட்சிகர படையை கட்டி வெள்ளையனை எதிர்த்து போரிட்டது போல ஒரு எளிய மகன் ஒரு படையை கட்டி சிங்கள பேரின சிங்கள இனவெறி ராணுவத்தை எதிர்த்து புரட்சி செய்தான், சண்டையிட்டான் என்றால் அது நம்முடைய தலைவன் பிரபாகரன் தான் உண்டு. அப்படிதான் நம்ம பாட்டு அழகுமுத்துக்கும். அவன் ஒரு வார்த்தை சொல்றாரு, வருடே உன் துப்பாக்கி தோட்டா என் ஆட்டு புழுக்கைக்கு சமம்டான்றது. நம்ம பாட்டம் தான் நிக்கிறேன். அந்த பனையூர்ல பிறந்த என் பாட்டு இருக்கல மருதநாயகம் கான் சாஹிப், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். சண்டையை போட்டுட்டு ரெண்டு பேருக்கும் தர்க்கம் வருது இந்த புத்தகத்தை படிக்கும்போது. அதுல நம்ம பாட்டேன் அழகுமுத்துக்கு சொல்றாரு, தோற்றாலும் வரலாறு எங்களை வீர மறவர்கள் என்று எழுதும், வென்றாலும் உங்களை துரோகி என்றுதான் பதிவு செய்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில வந்தவன் பொங்கலுக்கு இலவச ஒரு கிலோ அரிசிக்கு கையேந்தி நிக்கிறானே, இவனை என்ன பண்றதுன்னு நமக்கும் புரியல, ஒன்னும் புரியல. எல்லாத்தையும் சரி செய்யணும்னு ஞானிகள், மேதைகள், அறிஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் வந்தாங்க. எனக்கெல்லாம் ஒரு வலிமை குறைவுதான். இது வரைக்கும் என்னோட இருந்திருந்தா எனக்கு எவ்வளவு பெரிய ஆற்றலா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். வருத்தம் இருக்கு, வலி இருக்கு, ஆனாலும் விட்டுட்டு போக முடியாது, சோர்ந்துட முடியாது. அவர்கள் கனவு என் கையில் இருக்கு, அதை நான் நிறைவேற்றணும். அதான் அவர்களுக்கு செலுத்துற உண்மையான வணக்கமா இருக்க முடியும். அவர் நினைச்சத கனவை அவர் பிள்ளை நான் வென்று முடிச்சிட்டேங்கிறதானே அவருக்கு மகிழ்ச்சியா இருக்க முடியும். வேற என்ன இருக்க முடியும்? இந்த படத்தை நான் எளிய மகனா திறக்கிறதுனால இது ஏறல. நானே நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்து திறந்தேன்னா அது வேற, அது திறப்பேன். அதுக்கான நாள் வரும், நீங்க போடுவீங்க எனக்கு, இல்லைன்னா வட இந்தியா உங்களை போடுவான், அப்புறம் நீங்க என்னை தேடுவீங்க. அவன் உங்களை விரட்டி விரட்டி அடிப்பான். எங்கடா சீமா, எங்கடா சீமா, ஒரு சீமான் தான் இருக்கேன் நான் எங்கிட்டு வர்றது. திருப்பூர்ல அடிக்கிறாங்க, அண்ணன் சிவகங்கை அடிக்கிறாங்க, அண்ணன் மதுரையில் அடிக்கிறாங்க, அண்ணன் அவனியாபுரத்துல அடிக்கிறானப்பா, இந்த வாரப்பா. இது நடக்கும், இது நடக்கும். அப்படிதான். அப்படி ஒரு பரம்பரை எங்க பரம்பரை. அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள் நாங்க. மானம் வீரம் எங்க உயிர், ஆனால் அதற்கு மேலாக அறம் எங்கள், அதான் எங்க எல்லாமே எங்களுக்கு அறம் தான். நீங்க பாருங்க, உலகத்துல பல நாடுகளை நாங்க வென்றிருக்கோம். எந்த நாட்டையாவது அடிமைப்படுத்தி ஆண்டிருக்கோமா? வரலாற்றுல செய்தி இருக்கா பாருங்க, இருக்காது. ஆனா அறத்தின் வழி நின்ற மறவர்கள் நாங்க. எங்களுடைய இந்த முன்னோர்களுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் தான் இவ்வளவு பெரிய எங்க இனத்தின் வீழ்ச்சிக்கு காரணம். இருந்துட்டு போறான்ப்பா, போயிட்டு போறான்ப்பா, பாவம்ப்பா, இப்படி பார்த்துதான் நாங்க வீழ்ந்துட்டோம். எங்களை தற்காத்துக் கொள்ளணுங்கிற உணர்வு இப்போதான் வருது. அது
என்னுடைய அருமை சகோதரர் தனியரசு அவர்கள் குறிப்பிட்டது போல அவங்களாம் ரொம்ப இன உணர்வு மான உணர்வு கொண்ட தலைவர் பெருமக்கள். அவருக்காக இந்த தேர்தலில் இடம் கொடுக்காதல எனக்கு பெரிய வருத்தம். அவரிடத்திலே நான் பேசினேன், நீங்க ஏன் ஒரு இடம் வாங்கி நிக்க கூடாதுன்னு. அவங்க அதுக்கு தயாரா இல்லைன்னு நான் என்ன பேசட்டான்னு கூட கேட்டேன். இன்ன வரைக்கும் எனக்கு அந்த கோபம் இருக்கு. நம்மளை நாமே மதிக்கிறது இல்லை. நான் மதிக்கிறேன், நான் பெரிதா மதிக்கிறேன் அவரை. அதுல எனக்கு வருத்தம். இன்னைக்கெல்லாம் அவரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இல்லையேங்கிற வலி எனக்கு இருக்கு. எங்க ஐயா தமிழ்குத்தன் அவர்கள் ஒரு தலைமுறையை தயாரித்து தமிழ் சமூகத்துக்கு தந்த பெருமகன். மொழிப்பற்று, இனப்பற்று, மான உணர்வு, இன உணர்வு இதை ஊட்டி வளர்த்த ஒரு பெருந்தகப்பன். அதில் ஒருவன் தான் என்னுடைய தம்பி முருகன், அதில் ஒருவன் தான் நான். என்னை உருவாக்கியவன் என் தலைவனாக இருந்தாலும், எனக்கு அரசியலில் பல வழிகாட்சிகள் இருந்தாலும் அதில் ஒரு பேராசான் என்னுடைய ஐயா தமிழ்குத்தனார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். அவரு என் தம்பி வெற்றிக்கிட்ட நான் சொன்னதுதான், எல்லாத்தையும் நல்லா கவனிச்சாரு, உடம்ப கவனிக்கல. மருத்துவமனையில் ஐயா இருக்காருன்னா நான் சொன்னதான் சொன்ன மாதிரி, எப்பாடுபட்டாவது ஐயாவை காப்பாத்திர வெற்றி நம்ம இனத்தினுடைய சொத்து, பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொன்னேன். பேரறிங்க அது தவற விட்டுட்டோம். அது இங்க இருக்கிறவங்களுக்கு எப்படியோ, எனக்கு பெரிய இழப்பு தான். தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய இழப்பு. அவருடைய பேராற்றலை நான் பயன்படுத்தி கொள்ளணுங்கிற ஆர்வத்துலதான் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை என்ற உருவாக்கி அதற்கு மாநில தலைவராக எங்க ஐயாவை நான் அறிவிச்சேன். அதன் மூலமாக நிறைய இலக்கிய நிகழ்வுகளை நாங்க நடத்தணும், கூட்டத்தை நடத்தணும். ஏன்னா கலை இலக்கியத்தை போற்றாத சமூகம் மேம்படாது. அது உலக வரலாறு. எங்களுடைய தலைவரும் எங்களுக்கு கற்பிச்சது அதுதான். அந்த அடிப்படையில அதுக்கு பொருத்தமான மகன் யார் என்று பார்க்கும்போது தமிழ்குத்தனாரை தவிர வேற ஒருத்தரும் இல்லை. அதனால அவரை தலைவராக போட்டோம். இப்படி வந்தம் இன்னைக்கு நம்ம அடையாளங்கள் சிறுக சிறுக மறைக்கப்படுது, நிராகரிக்கப்படுது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றதுதான், எந்த இனம் வரலாற்றிலிருந்து நிராகரிக்கப்படுதோ புறக்கணிக்கப்படுதோ அந்த இனம் தனக்கான வரலாறை ஒரு நாள் தானே எழுதும் என்கிறார். அப்படி நாங்கள் எங்களுக்கான வரலாறை நாங்களே எழுதுவோம். உங்களுக்கு தெரியாது, சிவகங்கையில் இருக்கிற எங்க பாட்டியார் வேலுநாச்சியாருக்கு மாலை போட நானும் என் தம்பியிலும் போயிட்டோம். ஏறி மாலை போட ஏணி கிடையாது. உங்களால நம்ப முடியுதா பாருங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்களே ஏணிய வாங்கி வச்சிடுறது அப்படின்ட்டு முடிவு பண்ணி அனுமதி கேட்டோம், தரவே இல்லை. அப்ப எனக்கு என்ன வன்மை வரும் தெரியுமில்ல, இதை விட மிகப்பெரிய சிலையை சென்னை வானூர் நிலையத்திலிருந்து வெளியில வரும்போது வீர மங்கை வேலு நாச்சியார் பூமி உங்களை வரவேற்கிறது என்று வைத்து நான் என் பாட்டி குதிரை மேல வாளோட ஏந்தி நிக்கிற சிலைய வைத்து நான் உங்களை பண்றேன்னா இல்லன்னு பாருங்கடா, நான் செய்வேன், நீ எழுதி வச்சுக்க, நான் செய்வேன். நான் திறக்கும் போது நீ நின்றா வா, அன்னைக்கு நான் செய்வேன் பாரு, செய்வேன். ஒரு வெறி மரப்பாச்சி பொம்மை தண்டி கோட்டைக்கு முன்னாடி ஒரு சிலை வலிக்குது. கருணாநிதிக்கு எவ்வளவு பெரிய சமாதி, ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு பெரிய சமாதி, அண்ணாதுரை எம்ஜிஆருக்கு எவ்வளவு பெரிய சமாதி, நம்ம பாட்டி சமாதி உனக்கு தெரியுமா? பார்த்திருக்கியா? போ, சிவகங்கைக்கு போ, போயிட்டு அரண்மனையிலிருந்து இப்படி இடது பக்கமா போ, கடத்தெருவா இருக்கா, அதுல ஒரு கடத்தெருவுக்குள்ள ஒரு தொண்டு சந்து, சின்ன சந்து, அதுல போய் குனிஞ்சு முட்டிக்கால் போட்டு போய் கோழிக்கூடு மாதிரி ஒரு இடத்துல நம்ம அப்ப தவறக்க முடியலாம்.
இந்த சமாதிய பார்க்கும்போது நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்து மானத்தமிழச்சி மார்ல பால் குடிச்ச ஒரு மகனுக்கு வலிக்குமா வலிக்காதா? அதான் நீங்க கேக்குறது. அப்ப இவங்களை ஒழிக்கணுமா ஒழிக்க கூடாதா? ஒழிக்கணும். ஒரு தடவை போவேன், அண்ணன் இப்படி சொல்லுத உண்மையா இருந்து பாட்டுவா, போய் பாட்டுவா எப்படி இருக்கும் பாருங்க. அவ்வளவு வலிக்கிறது. என்ன பண்றது? இது ஒரு கொடுமை தான். நிகழ்ந்துருச்சு நிகழ்ந்துருச்சு நிகழ்ந்துருச்சு. நம்ம பாட்டை மருதுவண்டியர் வேளாண்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. படையை கிளப்பி சண்டையிட்டு போயிட்டே இருக்கும்போது பாருங்க, நம்ம பாட்டை இங்க போயிட்டு இருக்கும்போது வேளாண்குடி மக்கள் சாரசாராக வரிசை வரிசையாக வந்து நம் பாட்டனின் படையில இணைஞ்சிருக்காங்க. ஏன் அவ்வளவு வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்துருக்க? இதெல்லாம் யாரும் போற்றுவதற்கோ அதை பேசுவதற்கோ ஒருத்தனும் கிடையாது. எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். நாங்க தமிழ் தேசியம் பேசுறோம். தமிழ் தேசியம்னா ஒரு சாவனிசம், பாசிசம், பிரிவினைவாதம் இதெல்லாம் பேசுவான். நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி என்டிஆர் தெலுங்கு தேசம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அப்ப எங்க போனீங்க நீங்க? அந்த கட்சியோட நீங்க எல்லாரும் கூட்டணி வச்சீல, அப்பயே இந்த கேள்வி எழல. இது என் தேசம், தமிழ் தேசம், தமிழ்நாடு, தமிழர் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, பொருளாதாரம், தொழில், வளர்ச்சி, கல்வி, வேலை வாய்ப்பு, இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கிறது. அது தமிழ் தேச அரசியல். அவ்வளவுதானே. இதுல என்ன உனக்கு வேற்றுக்கிற சொல் மாதிரி என் மேல வெறுப்ப கொட்டுற? ஏன் கொட்டுற? இல்ல நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்துவது குடிவாரி கணக்கெடுக்கணும். புழக்கப்பட்ட சொல் சாதி. சாதி தமிழ் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லைன்னு புரட்சி பாவலர் பாடுறாரு. சாதி வாரி கணக்கெடுக்கணும். கணக்கெடு. நீங்கள முக்குளத்தோருக்கு 3 மினிஸ்டருக்கு அமைச்சரை கொடுத்து முடிச்சிடுற. அப்படி எடுக்காத. கல்லர் எவ்வளவுன்னு என்ன, மறவர் எவ்வளவுன்னு என்ன, அகமுடையர் எவ்வளவுன்னு என்ன, என்னன்னா என்னுடைய வலிமை என்னன்னு தெரியும். நீ கோனாரு நானு நாட்டிலே 2 அமைச்சர் கொடுத்துருக்க, உன் வீட்டிலே 2 அமைச்சர் வச்சுக்கிட்ட. இது என்ன இடஒதுக்கீடு? என்ன சமூக நீதி? என்ன சமூக நீதி? என்ன எங்கன எண்ணி கொடு. எடுத்து கொடுக்காத, எண்ணி கொடு. அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு. எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் அளந்து கொடு. என்னைய நான் எவ்வளவு, நான் யாருன்னு என்ன, கவுண்டர் எவ்வளவுன்னு என்ன, படையாட்சி எவ்வளவுன்னு என்ன, தேவேந்திர எவ்வளவுன்னு என்ன. தேவேந்திர குல வேளாளரை தங்கள் பட்டியல் சமூகத்திலிருந்து தூக்குங்கிறாங்க, எஸ்சி பட்டியலிருந்து எடுங்கிறாங்க. பல்ல நானே சொல்றேன் தூக்குன்ட்டு. உனக்கு என்ன வலிக்குது? உனக்கு என்ன பிரச்சனை? எடு. எனக்கு இடஒதுக்கீடு பிரச்சனை வேண்டாம். எனக்கு என்ன இடஒதுக்கீடு தார? 7 8 பிசி எம்பிசியில் வச்சு கொடு. அவ்வளவுதானே. அதே இடத்த இங்க கொண்டா. பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர். அவர் தான் பின்தங்கிட்டார்ல. ஆனா நீ என்ன சொல்ற? முன்னேறிய வகுப்பினர்னா சாதி எப்படா முன்னேறும்? பைத்தியக்காரப்பட. அவன் தான் முன்னேறன்னு சொல்றியே. அவருக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர். பின்தங்கிட்டா கீழே வாடா, டேய் இறங்கி வாடா, என்னோட வாடா, பிசி எம்பிசிக்கு வாடா. வந்தா இடஒதுக்கீடு, இல்லைன்னா போடா. இல்ல நான் உயர்ந்த சாதியாதான் இருப்பேன், அங்கே இருடா, போடா. அவ்வளவு முடிஞ்சு வச்சு. என்னைக்கு நீ சமதர்ம சமூகத்தை உருவாக்குவ, சகோதரத்துவத்தை உருவாக்குவ? ஒரு அரசு எப்படி நாட்டின் குடிகளில் உயர்ந்தவன் தாழ்ந்தவனை பார்க்கலாம்? ஒரு அரசு எப்படி
நீ தாழ்ந்தவன் என்று அவனை சொன்னா அவன்கிட்ட வரி வாங்குறியா இல்லையா? அவன்கிட்ட வாக்கு வாங்குறியா இல்லையா? சிறுபான்மை என்றால் சிறுபான்மைக்கு ஜிஎஸ்டி குறைவா போடுறியாடா? பிச்சைக்காரன் நாயே போடுறியாடா? அதே வழிதானடா. அம்பானி அதானி பொண்டாட்டி என்ன கட்டாலோ அதை 100 நாள் வேலைக்கு போற எங்க ஆத்தாலும் அப்பனும் கட்டுறான்டா. பரதேசி பல என்னடா பிச்சைக்கார பிள்ளை உன் சட்டமும் உன் திட்டமும் கொடுமை. ஏய், உண்மையிலேயே ஒரு ராமநாதத்து காட்டா வந்து உட்கார்ந்துருவேன். வந்துட்டேன்னு வாச்சுக்க பச்சை மட்டை வச்சு பல வயல வெளுத்து விட்டுருவேன். பாத்துக்க, என்னை நீ வந்து என்னை கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த ஆளுநர்லாம் ஆட்டம் போடுறாரு பாருங்க. நான் தான் உண்மையிலே ஆளுநர், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆளுநர். அவர் யாரு? போப்பான்ட்டு போயிட்டு இருக்கணும். என் பரம்பரை அப்படி வீர பரம்பரை. அங்க பாரு மருதுபாண்டியர் இல்லம், மீன் பாரு பாண்டியன் சின்னம், கொடியினுடைய குறியீடு. என் பரம்பரை பத்தியா? சேரன் வில் அம்பு பாயும், பாண்டியன் மீன் பாயும், சோழன் புலி பாயும். பாய்ச்சல்ல இருக்கிறதுடா எங்களுடைய கொடியின் சின்னங்களே அப்படி வச்சிருந்தோம் நாங்க. எங்களை வந்து நீ என்னமா அடக்கி ஆண்டு பொருளாம் வச்சு பொருளாம்ட்டு என்னத்தையோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் அதை சகித்து கொண்டு இருக்கிறோம். பல்வேறு அறிஞர் பெருமக்கள் இந்த இனத்தில் இந்த நிலத்தில் தோன்றி எங்களுக்கென்று எழுதியும் பேசியும் பாடியும் வைத்து சென்ற கருத்துக்கள் தத்துவங்கள் பல கோடி. அதில் ஒரு பேரறிஞர் எங்களுடைய ஐயா தமிழ் குத்தனார். அவரை முதலாக என்னுடைய தம்பி அருள்ராஜன் வாயிலாக தான் நான் அறிகிறேன். திருப்பரங்குன்றம் என்றாலே முருகன் கோயில் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். ஆனா நாம் தமிழர் பிள்ளைக்கு திருப்பரங்குன்றம் என்றாலே தமிழ் குத்தன் மட்டும்தான் நினைவுக்கு வருவாரு. அவ்வளவு ஒரு பெருந்தகை, ஒரு பேராற்று கொண்ட பேரறிஞன். அப்படிப்பட்ட ஒரு அறிஞரை நாம் இழந்திருப்பது என்பது 10 ஆண்டுகள் ஓடிவிட்டது என்று நினைக்கும் போது அவ்வளவு வலிக்குது. சரி, அவர்கள் கையெழுத்து சென்ற கடமையும் பொறுப்புணர்வும் நமக்கு இருக்கிறதுனால அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்துல அவர் பிள்ளைகள் நாங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுல இந்த நிகழ்வை பேரெழுச்சியாக முன்னெடுத்திருக்கிற என்னுடைய தம்பி வீரகுல சமரன் இயக்கத்தினுடைய தலைவன் என் தம்பி முருகன் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் பாராட்டுகளும். இந்த ஒரு நிகழ்வுக்கு பல இரவுகள் என்னைய தூங்கவில்லை. அண்ணே வந்துருவீங்கல்ல, வந்துருண்டா ஏன்டா வந்து வேற யாரை காட்டினாலும் அண்ணன் வராதுன்ட்டு ஐயாவை காட்டிட்டான். வருவேண்ணா, அவன் மேலையும் எனக்கு பேரன்பு, எங்க ஐயா மேலையும் பேரன்பு. அதுல இன்னைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் தெளிவுறுது. என் தம்பி புதுமலர் பிரபாகரன், என் தம்பி முருகன், என் தம்பி கருணாசு எல்லாருக்குமே தெளிவு வருது. ஒரே அரசியல் தான், அது தமிழ் தேச அரசியல் தான். இதை விட்டா நம்ம இனம் மீளாது. நாம் பெருமை பேச முடியாது. நாம் பெரிய சாதி, நாங்க 2 கோடி எல்லாம் பீத்தி கொண்டு அலைய முடியாது. ஏன்னா வட இந்தியன் 2 கோடி வந்துட்டான், அவன் வாக்குரிமையை பெற்றுட்டான். இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். திருப்பூர்ல அடிச்சவன் திருப்பி எல்லா திருப்பத்தூர்லயும் அடிப்பான், திருவாரூர்லயும் அடிப்பான். உறுதியா நடக்கும். அப்படி அடிச்சவனை எதிர்த்து போரிட முடிஞ்சது அவரால் ராணுவத்தை கட்டி. நமக்கு இந்த நிலப்பரப்பில் அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. இல்ல நம்மள அடிக்கலாம். ஆனா நீ உங்க அண்ணனுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தில் உட்கார வச்சிரு, ராவோட ராவா இப்படி பைய கொண்டு வந்தாலும் இப்படி பைய கொண்டு போவான். அது நடக்கும். அதை நடத்தி காட்ட முடியும். அதற்கு என் அன்பு உறவுகளின் அருமை சொந்தங்கள், எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்கள் ஆதரிக்கணும். பணம் இருக்கவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை படித்தவர்கள் மாற்றணும். மாண்புமிக்க ஜனநாயகத்தை
வீழ்த்தி இருக்கிற பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பாற்றும். என் அன்பு சகோதரன், என் ஆறுயிர் உடன்பிறப்பு தனியரசு போன்றவர்களெல்லாம் சட்டமன்றத்திற்குள் இல்லாதது நமக்கு ஒரு பெரிய குறைதான். 5 ஆண்டுகளில் அவர் மக்களின் பிரச்சனைக்கு, உரிமைக்கு எவ்வளவோ குரல் எழுப்பி பேசியிருப்பார். அது நிகழல. இனிவரும் காலங்களில் அவரும் ஒரு விழிப்புணர்வோடு, எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அதை நான் அன்பா கேட்டுக்கிறேன். வந்தா வருது, போனா போகுதுலாம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது நம்ம. இப்ப அவர் ஊர்ல தான் அதிகம் பிரச்சனை. அடிக்கிறதெல்லாம் அவர் பக்கத்துல தான் அடிக்கிறான் நம்மள. அது என்ன பண்றது, இப்படி ஆயிடுச்சு. நான் கூட என்னுடைய கொடியில புளியை தான் போட்டேன். அவருடைய கொடியில தலைவருடைய கொடியவே போட்டாரு. ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படி போடுறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய துணிவு தேவைப்படுது. ஏன்னா வீரன் இல்லையா, சீரன் சின்னமலையின் ரத்தம் ஓடுதா இல்லையா, அதுதான் காரணம். நான் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் வேடிக்கையா இருக்கு. எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி இரு கேட்டு அப்புறம் விசிலிட்டி அது என்ன சொல்றாரு, டே பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தல் அடிச்சு விற்பாண்டாங்க. இப்படி மேடையில் அவர் பேசியிருக்கும் போது என்ன இந்த பைத்தியக்கார மாதிரி ஏதோ போயிட்டு இருக்காருன்னு நினைச்சிருப்பேன். இன்னைக்கு நடந்துச்சா இல்லையான்னு பாரு. டே புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மக்கள் வீடு கட்டி வாழ்வாருங்க. அவ்வளவு அடுக்ககம் பிளாட்ஸ் இன்னைக்கு இருக்குல்ல. அன்னைக்கு அவர் காலத்துல அது இல்ல. ஆனா கணிச்சிருக்காரு. விளைநிலங்களை வீட்டு மனைகளாக்கி மக்கள் விற்பார்கள். என்னைக்கு நாம பிறகுறதுக்கு முன்னாடி சொல்லிருக்காரு. காரணம் என்ன, கால ஞானம். அதனாலதான் எங்க தாத்தா கால ஞானி. இதாண்டா நடக்கும்ன்றது. ஆரியம் என்பதும் திராவிடம் என்பதும் வெவ்வேறு அல்ல, 2 பேரும் ஒண்ணுதான். ஒரு நாள் கட்டி பிடிச்சு கைகுலுக்கி சங்கமிப்பார்கள். எப்ப நடக்குது, பேரன் நான் வந்தேன், 2 பேரும் ஒன்னாயிட்டான், என்னை எதிர்க்கிறது இல்ல. அதுக்கு பேர் என்ன, கால ஞானம். இதாண்டா நடக்கும். அததான் அவன் பேரை நான் சொல்றேன். இதான் நடக்கும். வட இந்தியன் உன்னை அடித்து இந்த நிலத்திலிருந்து விரட்டுவான். நீ நிலமற்ற அடிமையாகி எதிரியாகி கூலியாக மாறுவாய். அதற்கு முன்னாடி எந்திரிச்சுக்க, எச்சரிச்சுக்க. அதுக்கு என்ன பண்ணும், ஒரே ஒரு ஓட்டு. அதை எனக்கு போட்டு நீ படுத்துக்க, ஓட்ட போடு, நாட்டை நான் பாத்துக்கிறேன், பேசாம நான் பாத்துக்கிறேன். வேற வழி இல்ல ராஜா. முன்னாடியில நான் போட்டா போடு, போடல அப்படிலாம் சொல்ல தயாரில்ல. போடுறேன் இல்லைன்னா வட இந்திய ஒன்னே போடுறேன், நீ தேடுற. அதான் நடக்க போகுது. பி கேர்ஃபுல், அப்படியே பி கேர்ஃபுல், பாத்துக்க. அப்புறம் ஒண்ணு, நீ எங்களின் யூரியாவே, எங்களின் உரமே, எங்களின் இதயமே, எங்களின் ஆன்மாவேன்னு நீ போல் சொல்லிட்டு தெரிய முடியாது ராஜா. போர் தள்ளிட்டு போயிருக்கான், பாத்துக்க. இவன் எங்களின் ஆண்ட்ராய்டேன்னு அடிக்கிறாங்க போச்சு. இவன் இந்த மதுரைக்காரர்களுக்கு ஒரு இருக்கிற ஒரு அறிவு இருக்க. எப்பா எப்பா வெற்றி நான் என்னடா எங்களின் ஆண்ட்ராய்டவா, அது என்னடா கொடுமை. சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பரம்பரையில் வந்தவங்க. நம்ம பாட்டன் பாண்டித்துறை தேவர், நம்ம பாட்டன் பாவுசி கப்பல் வாங்குறதுக்கு அன்னைக்கு காசு 1 லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. அன்னைக்கு 1 லட்ச ரூபாய்னா எவ்வளவுன்னு பாத்துக்க. 4ஆம் தமிழ்ச்சங்கம் வைத்தவன். இனி தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் வளர்க்க பாண்டித்துறை தேவரின் பேரை நான் வந்துதான் நடக்கும், வேற எவனும் செய்ய மாட்டான். இவங்க தமிழ் வளர்க்க மாட்டாங்க. இவங்க நம்ம ஸ்கூல் பவுண்டேஷன் போடுவாங்க. நம்ம பள்ளி கட்டமைப்பு வராது. நம்ம ஜெஸ் தான், நம்ம சதுரங்கம் கிடையாது. நம்ம சென்னை, அந்த சென்னை இங்கிலீஷ்ல எழுதிடுவாங்க. நம்ம தூத்துக்குடி இங்கிலீஷ் நம்ம மட்டும் ஒட்டிக்கிடுவாங்க. ஒரு இணைப்பு சொல் மாதிரி நம்ம தமிழ்ல இருக்கும், மீதி எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கும். கவனமா இருங்க. நீங்க இல்லைனாலும் நான் இருப்பேன். நீங்க யாருமே வரலைன்னு வச்சுக்கிறீங்களேன்,
நான் போராடி வெல்லுவேன். எப்படி வெல்லுவேன் சீமான்? லெனின் சொல்றான்ல, இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே கிளர்ச்சி செய்து புரட்சி செய்வார்கள். நீ செய்வ. அந்த புரட்சிக்கு தலைவன் யார்? அடியேன் தான். நான் தான் வந்து முன்னாடி நிற்பேன். கவனமா இருங்க. இவ்வளவு ஒரு பெருமை மிக்க ஒரு நிகழ்வுல, நெகிழ்ச்சி மிக்க நிகழ்வை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்த ஒற்றை மகனின் உழைப்பு, என் தம்பி முருகன், அவனுடைய உழைப்பு தான் இது. அதுக்கு என்னுடைய அன்பும் பாராட்டுக்களும். எங்க ஐயாவுடைய நினைவை நான் போற்றுவதில் மகிழ்கிறேன். நீங்க இல்ல, உங்கள் கனவு என்னோட இருக்கு, உங்க நினைவும் என்னோட இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நான் தொடர்ந்து உறுதியாக பயணிப்பேன் என்கிற உறுதியை இந்நாளில் உங்களுக்கு அளித்து என்னுடைய புகழ் வணக்கத்தை உங்களுக்கு செலுத்துவதில் பெருமை அடைகிறேன். வாழ்க தமிழ் கூட்டணியின் புகழ். நன்றி, வணக்கம். சிலம்பாட்டம் ஆடிய வீரர்களுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கேடை வழங்கி சிறப்பிக்கிறார். கவிஞர் துளிர் அவர்களுக்கும், கவிஞர் தொல்காப்பியன் அவர்களுக்கும், கவிஞர் ஈஸ்வரராஜா அவர்களுக்கும் அண்ணன் கேடையை வாங்கி சிறப்பிக்கிறார். அடுத்ததாக சிலம்பாட்டம் ஆடிய பறவை மூவேந்தர் சிலம்பு பயிற்சி பள்ளியின் நிறுவன ஆசிரியர் நாயேந்திரன் மற்றும் சமயக்கணி ஆகியோர் அண்ணன் அவர்கள் கேடையை வழங்கி சிறப்பிக்கிறார். மதுரை வடக்கு தொகுதியின் நாம் தமிழர் கட்சி உறவுகள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு வேல் கொடுக்க இருக்கிறார்கள். பறை இசை கலைஞர்களுக்கு